வணக்கம். இணைந்து கொண்டிருப்பது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு. உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நான் ரஞ்சினி ராஜரத்னம் ராஜ்கிருஷ்ணா. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கட்சித் தலைவரின் அனுமதியின்றி சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடியாதென இடைக்கால தடை உத்தரவு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 4 புதிய தொகுதி அமைப்பாளர்கள். முல்கிரிகள தொகுதி அமைப்பாளராக நிருபமா ராஜபக்ச நியமனம். 19 வருடங்கள் அமைச்சு பதவிகளை வகித்த டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார்? சிவாஜிலிங்கம் குற்றச்சாட்டு. பாரியளவிலான திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் கிராமிய பிரச்சினைகளுக்கு தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என மெல்வெத்து மகாநாயக்க தேரர் கருத்து. கட்சித் தலைவரின் அனுமதியின்றி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டத்திற்காக அழைப்பு விடுக்கப்பட்டமையை தடுக்கும் வகையில் கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரசன்ன சோலங்க ஆராய்ச்சியினால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை ஆராய்ந்ததன் பின்னர் கொழும்பு மாவட்ட நீதிவான் ஹர்ஷ சேதுங்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி யாப்பின் பிரகாரம் கட்சித் தலைவரின் அனுமதியின்றி கட்சியின் செயலாளரினால் விசேட மத்திய குழு கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்க முடியாதென சோலங்க ஆராய்ச்சி சார்பில் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகிய சட்டத்தரணிகள் வாதிட்டதாக சட்டத்தரணி திஷ்ய வேரகுட குறிப்பிட்டார். சட்டத்தரணி லங்கா தர்மசிறியின் வழிகாட்டலின் கீழ் இரேஷ் செனவிரத்ன மற்றும் திஷ்ய வேரகுட ஆகிய சட்டத்தரணிகள் பிரசன்ன சோலங்க ஆராய்ச்சி சார்பாக நீதிமன்றத்தில் விடயங்களை தெளிவுபடுத்தியுள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சார்பாக 4 புதிய தொகுதி அமைப்பாளர்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் நியமன கடிதங்களை பெற்றுக் கொண்டுள்ளனர். ஜனாதிபதி செயலகத்தில் இந்த நியமன கடிதங்களை வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக நிருபமா ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு குறிப்பிடுகின்றது. புத்தளம் தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக விக்டர் ஆந்தனி பெரேராவும் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்டுள்ளார். கழனி தொகுதி அமைப்பாளராக திலக் வராகுட நியமிக்கப்பட்டுள்ளார். புலத் சிங்கள தொகுதிக்கான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக RP துசித்த குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளார். இதேவேளை வடமத்திய மாகாண சபை உறுப்பினர் M ஹேரத் வண்டா ஹொரவப்பத்தான தொகுதிக்கான இணை அமைப்பாளராகவும் ரெஹான் ஜெயக்கொடி கெகிராவி தொகுதிக்கான இணை அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் நடவடிக்கை குழுவினர் டாலிபீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி அலுவலகத்தில் இன்று கூடினர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் குருநாகல் மாவட்ட வேட்பாளரான முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் கட்சித் தலைவர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பொதுத் தேர்தல் தொடர்பான பிரசார நடவடிக்கைகள் மற்றும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பிரசார நடவடிக்கைகள் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அனுராதபுரத்தில் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தேர்தல் நடவடிக்கை குழுவின் கூட்டம் நிறைவு பெற்றதன் பின்னர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மத்துமன் 2 வாரங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, நான், கட்சியின் பொதுச் செயலாளர் அனுரயாப்பா, மக்கள் ஐக்கிய முன்னணியின் தலைவர் தினேஷ் குணவர்தன ஆகியோருக்கு இடையில் ஜனாதிபதி செயலகத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. அதற்கு முந்தைய நாள் கூட்டமைப்பு தலைவர்களுக்கு இடையில் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்திற்கமைய வேட்புமனு வழங்கப்படுகின்றமை குறித்து அறிவிக்கப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தேர்தல் நடவடிக்கைகளுக்காக தலைவராக நியமிக்க அந்த சந்தர்ப்பத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டது. அந்த தீர்மானம் அடங்கிய கடிதத்தை நான் அன்றைய தினமே மஹிந்த ராஜபக்சவுக்கு அனுப்பினேன். அவ்வாறு வழங்காதிருப்பதற்கு இணக்கப்பாடொன்று எட்டப்பட்டது. ஏனெனில் வேட்புமனு தாக்கலின் பின்னரே தேர்தல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். இந்த விடயம் தொடர்பில் கட்சி என்ற ரீதியில் அவருடன் கதைத்து எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும். கட்சியின் மத்திய செயற்குழு கூடி யாப்பின்படி தீர்மானிக்கப்படும். அரசியல் ரீதியில் கலந்துரையாடல்கள் நடத்தப்படும். கட்சியின் மத்திய செயற்குழு கூடி 1/3 அதிகமான பெரும்பான்மையினரின் கையொப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது. அதனால் இந்த விடயம் தொடர்பில் அந்த இடத்தில் கலந்துரையாட நான் விரும்புகிறேன். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு அபயாரம விகாரைக்கு வருகை தந்தார். முன்னாள் ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற மத வழிபாடுகளில் ஈடுபட்டார்.
அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேற சந்தர்ப்பத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். நான் கலந்துரையாட சென்றிருந்த போது அந்த கடிதம் கிடைத்தது. ஜனாதிபதியிடமிருந்து, அதாவது தலைவரிடமிருந்து அந்த கடிதம் கிடைத்தது. அதன் பின்னர் அந்த சந்திப்பை ரத்து செய்து செயலாளர் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிவித்தார். ஜனாதிபதியின் நேற்றைய உரையின் பின்னர் உங்கள் தேர்தல் செயற்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுமா? 17ஆம் தேதி அனுராதபுரத்துக்கு வந்து அதனை பாருங்கள். பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் நிதி ஒதுக்கீட்டில் நிர்மாணிக்கப்பட்ட மற்றொரு கலாச்சார மண்டபம் நேற்று முன்தினம் திறந்து வைக்கப்பட்டது. தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் இந்த கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. தனது வாழ்நாளில் தொடர்ந்தும் பல்வேறு சிரமங்களை எதிர்நோக்கி வரும் மலையக மக்களின் நலன் கருதி பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகத்தினால் பல பகுதிகளில் கலாச்சார மண்டபங்கள் அமைக்கப்பட்டு அவை மக்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டன. தலவாக்கலை சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகத்தினால் இந்த கலாச்சார மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளதுடன் அதனை திறப்பதற்காக நேற்று அங்கு சென்ற ஜே ஸ்ரீரங்காவுக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் உள்ள லூதர் மாதா தேவாலயத்தில் மெழுகுவர்த்தி ஏற்றி வழிபாடு இடம்பெற்றதை அடுத்து கலாச்சார மண்டபம் திறந்து வைக்கப்பட்டது. சென்ட் ஹோம்ஸ் கீழ்பிரிவு மலையக மகளிர் மன்ற தலைவி கனகநாயகி நாடாவெட்டி கலாச்சார மண்டபத்தை திறந்து வைத்தார். அதனையடுத்து மலையக மன்ற உறுப்பினர்களால் கலாச்சார மண்டபத்தின் பெயர் பலகை திரை நீக்கம் செய்து வைக்கப்பட்டது. எனக்கு சொன்னாங்க லயங்களுக்குள்ள காப்பர் போடலாண்டாங்க. போய் பாருங்க ஒலிஃபன்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும் இவ்வளவு எல்லா இடம் காப்பர் போட்டிருக்காங்க. இவங்க செய்த அபிவிருத்தி என்ன? இன்னைக்கு எதிர்கட்சியில இருந்து கொண்டுதான் நுவரெலியா மாவட்டம் ஃபுல்லா 30க்கும் மேற்பட்ட கலாச்சார மண்டபங்களையும் ஒலிஃபண்டிலும் மார்க்கஸ் தோட்டத்திலும் காப்பர் தோட்ட லயத்துக்குள்ள போட்டுக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சியில இருந்து கொண்டு செய்யலுமண்டா ஏன் இவங்களுக்கு ஆளுங்கட்சியில் அமைச்சராக இருந்து செய்ய முடியாது? ஒரு வருஷத்துக்கு 2000 மில்லியன் ஒரு அமைச்சருக்கு ஒதுக்கப்படுது. அதை பற்றி கேட்குங்களா? யாராவது ஒரு ஆள் இதில் உரையாற்றினால், சார் நீங்களும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், உங்களுக்கு இந்த பில்டிங் கட்டலாமண்டா, அப்ப இதே மாதிரி 7 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அவங்களோட காசு எங்க சேர்றதுன்னு யோசிச்சிங்களா? சிந்திச்சிங்களா? இன்னைக்கு 2 கலாச்சார மண்டபம் ஒரு நாளைக்கு நான் 2 துறக்கிறார். அவன் 2 கல்லு வச்சுட்டு போறான். இவன் என்னோட பார்லிமெண்ட் வந்தவன். அப்ப எங்க அந்த காசு? ஏன் நீங்க அதை சிந்திக்கிறீங்க? இல்ல சிந்திக்காதான் இந்த நிலைமையில இருக்கட்டும் சொன்னா அந்த மாற்றம் உங்களை வரணும். நாங்க எல்லாம் ஒரே ஒரு தமிழர். ஜெயலலிதாவுக்கு பிரச்சனை வந்து யாரும் கதைச்சாங்களா? இல்ல, நான் தான் பார்லிமெண்டத்தில் காய்ச்சல். இதுல எங்களை பொறுத்த மட்டும் எத்தனை விதமா பிரிக்கிறாங்க. கட்சி ரீதியா பிரிக்கிறாங்க, பெரு சாதி ரீதியா பிரிக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்க எல்லாம் ஒரு மனுஷ சாதி. ஒரு நெல்சன் மண்டலாவால இன்னைக்கு ஆப்பிரிக்காவுக்கு விடுதலை எடுக்க முடிஞ்சிருக்கு. மகாத்மா காந்தியாவால இந்தியாவுக்கு ஒரு விடுதலை எடுக்க முடிஞ்சிருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமா மலையகம் மாறும். ஏன் நான் உண்மையில பெண்களை வெளியில எடுக்கிறேன். சாராயத்தை நீங்க குடிச்சாலும் கொடுத்தாலும் குடிக்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டான். நீங்க சொல்லுங்க, இந்த முறை நாங்க இப்படித்தான் செய்ய போறோம். நீங்க தீர்மானிங்க, நீங்க ஒற்றுமையா இருங்க. அந்த நிலைமை மாறா. அது மட்டும் ஒரு தரம் மாத்த இயலாது. எனக்கு நீண்ட நாட்களாக ஒரு ஆசை, ரங்கா சார் என்றையாவது தொழிற்சங்கம் ஒன்று தொடங்குவாரா அப்படி எனது கனவாகவே இருந்தது. அந்த கனவும் இன்று நிறைவு வந்திருக்கின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். நாங்க ரங்கா சார் கட்டிடம் கட்டி கொடுத்துட்டாரு, அது முடிஞ்சு அப்படிங்கிற நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த கட்டிடத்துல எவ்வளவு பிரயோசனம் எடுக்க இருக்கோ அவ்வளவு பிரயோசனம் நம்ம செய்யணும். இவ்வளவு காலம் நம்ம கண்ணை மூடிக்கிட்டே தான் இருந்திருக்கோம். இப்ப கண்ணை திறந்து இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற முடிவோட நாம இருந்தா தான் மலையக பெண்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை இருக்கு. எந்த ஒரு தொழிற்சங்கத்திலையும் நான் கேட்ட அளவுக்கு எனக்கு உதவி கிடைக்கல. இவர் நல்ல கல்வி அறிவு உள்ளவர், அதனால அவர் கட்டாயமா செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு மிச்ச நாளாவே இருக்கு. இதுவரைக்கும் எந்த ஒரு கட்சிக்காரர்களும் இந்த தோட்டத்தில் சென்ட் ஹோம்ஸ் தோட்டத்தில் இந்த மாதிரி நிகழ்ச்சியோ இந்த மாதிரி கலாச்சார மண்டபத்தில் எவரும் நடத்தி தந்தது இல்லை.
திருவாளர் ரங்கா ஐயாவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கின்றோம். ஒரு கலாச்சார மண்டபம் என்பது கலாச்சார நிகழ்வுகள் மட்டுமின்றி எதிர்காலத்தில் எமது சென்கும்ஸ் தோட்டத்தை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கு நாங்கள் பாடுபடுவோம் என்று உறுதி கூறி அதற்காக நாங்கள் அனைவரும் இவருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதன்போது கண்களுக்கு விருந்தளிக்கும் வகையில் பல கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. எதிர்வரும் பொதுத் தேர்தலில் நுவரெலியா மாவட்டத்தில் பிரஜைகள் முன்னணி கட்சி சார்பில் போட்டியிடும் வை ஜெயந்தி குறித்த ஓர் அறிமுகம் அடுத்து. பிரஜைகள் முன்னணியின் பாராளுமன்ற வேட்பாளர் செல்வி வை ஜெயந்தி மலையகத்தின் மாகாஸ் தோட்டையை சொந்த இடமாக கொண்டவர். மலையக மக்கள் காலம் காலமாக வாழ நிர்பந்திக்கப்பட்ட லைனில் வசிக்கும் வை ஜெயந்தி சமூக அக்கறையும் அரசியலில் ஈடுபாடும் கொண்டவர். ஒரு இளைய சகோதரர் மற்றும் ஒரு இளைய சகோதரியை கொண்ட குடும்பத்தில் வை ஜெயந்தி மூத்த பிள்ளையாவார். புனித அந்தோனி கல்லூரியில் கல்வி கற்ற இவர் ஒரு கணனி ஆசிரியராக பணியாற்றுவதுடன் தனது வாழ்வாதாரத்திற்காக விவசாய நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகிறார். லயனில் பிறந்து வளர்ந்து வரும் வை ஜெயந்தி அந்த மக்களின் வாழிட போராட்டத்தை, பொருளாதார நிலையை அந்த மக்களில் ஒருத்தியாக நன்கறிந்தவர். மலையக மக்களின் துயரத்தை போக்க மக்களின் ஆணைக்காய் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் பிரஜைகள் முன்னணியில் நுவரெலியா மாவட்டத்தில் களமிறங்குகிறார் வை ஜெயந்தி. தமது பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசுவார்கள், அதன் மூலம் விடிவு பிறக்கும் என நம்பியிருந்து ஏமாற்றங்களை சந்தித்த நிலையில் லயனில் வாழும் மக்களின் பிரச்சனைகளை பாராளுமன்றத்தில் பேசவும் அதன் மூலம் விடியலை ஏற்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையோடும் அரசியல் அரங்கில் காலடி எடுத்து வைக்கிறார் ஜெயந்தி. நுவரெலியா மாவட்டத்தின் விடியலுக்காக, வாழ்வின் மேம்பாட்டிற்காக மக்கள் கை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில், எதிர்பார்ப்பில் தேர்தல் களத்தில் களமிறங்கியுள்ள வை ஜெயந்தியின் நம்பிக்கையும் துணிச்சலும் பாராட்டத்தக்கது. இன்ன வரைக்கும் இருட்டில தான் இருக்கோம். நாங்க பாராளுமன்றத்துக்கு எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு தான் சில பேரை நாங்க ஓட்டு போட்டு பாராளுமன்றத்துக்கு அனுப்பணும். ஆனா அவங்க வெளிச்சத்துக்கு வந்துட்டாங்க. எங்களை இன்ன வரைக்கும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரல. அதே மாதிரி இப்ப நாங்களே முன்னுக்கு வந்திருக்கோம். இந்த இருட்டு உலகத்துல இருந்து நாங்க வெளிச்சத்துக்கு வரணும். நாங்க வெளிச்சத்துக்கு வரணும். நம்ம தோட்ட தொழிலாளர் மக்கள் வெளிச்சத்துக்கு வரணும்னு சொன்னா அதுக்கு உங்களோட ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவை. எப்ப காலமும் நாங்க இருட்டிலே இருக்கலாதே. நாங்க இந்த உலகத்தை வெளிச்சத்தை பாக்குறதுக்காக நாங்க இன்னைக்கு முன்னுக்கு வந்திருக்கோம். அதனால நீங்க உங்களோட ஒத்துழைப்பை எங்களுக்கு வழங்கணும். பிரஜைகள் முன்னணி 100% பெண்களுக்கு தேர்தலில் போட்டியிட சந்தர்ப்பம் வழங்கியுள்ளமை ஒரு துணிச்சலான செயல் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வடமாகாண சபை உறுப்பினர் அனந்தி சசிதரன் தெரிவிக்கின்றார். மலையகத்தில் பிரஜைகள் முன்னணியினால் 11 பெண் வேட்பாளர்கள் இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் முதலாக இலங்கையின் வரலாற்றில் முதலாக இறக்கப்பட்டதை இட்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். பெண் என்ற வகையிலும், பெண் அரசியல்வாதி என்ற வகையிலும் இந்த பிரஜைகள் முன்னணியினுடைய கட்சியினுடைய செயலாளர் நாயகம் ஸ்ரீரங்கா அவர்களினால் இந்த எடுக்கப்பட்ட இந்த முடிவு உண்மையில் பெண்கள் 60% பெண்கள் உள்ள நாட்டில் மிகவும் ஒரு துணிச்சலான ஒரு நடவடிக்கையாக நான் கருதுகின்றேன். அது மட்டுமல்ல, இந்த பெண்கள் தங்களுக்கு வெற்றி வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் செல்ல வேண்டும் என்பதும் என்னுடைய விருப்பமாக இருக்கின்றது. இந்த பெண்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நான் இந்த நேரம் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஜனாதிபதியின் நேற்றைய உரை தொடர்பில் ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சம்பிக்க ரணவக்க ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவித்தார்.
ஒழுக்கமற்ற அரசியலுக்கு எதிராக தமது வாழ்க்கையை பணயம் வைத்து ஒழுக்கமான அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கிய காரணகர்த்தாவே அவர். எதிர்காலத்தில் இந்த நிலைமை மாற்றமடையாது என நாம் எண்ணுகின்றோம். அவர் 2 பதவிகளை வகித்தார். ஜனவரி 8ஆம் தேதி நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் அனைத்து மக்களுக்காக ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டார். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவராக பதவி வகித்தார். ஜனவரி 8ஆம் தேதி கிடைத்த மக்கள் ஆணை மற்றும் ஜனாதிபதியின் பொறுப்புகள் கட்சியின் பொறுப்பினை விடவும் மேலானது என்பதை அவர் நேற்று எடுத்துக்காட்டினார். அதற்காக நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு சிறந்த சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்துள்ளது. ஜனவரி 8ஆம் தேதி முதல் புதிய தலைமைத்துவத்தின் கீழ் புதிய பயணம் ஒன்றை முன்னெடுப்பதற்கான வாய்ப்பு கிட்டியுள்ளது. கடந்த 20 வருடங்களாக அரசு அதிகாரத்தின் ஊடாக ஏற்பட்ட பாரிய குறைபாடுகளை புதிய குழுவுடன் புதிய தொழில் வல்லுநர்களுடன் இணைந்து புதிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அவரினால் முடிந்துள்ளது. இவற்றை அவர்களால் செய்ய முடியாது போனது. அதற்கு பதிலாக முன்னர் இருந்த அதிகாரமிக்க குடும்ப ஒழுக்கமற்றவர்களின் அதிகாரத்தின் கீழ் அகப்பட்டனர். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தேசிய ஐக்கிய முன்னணியின் தலைவர் அசாத் சாலி கருத்து தெரிவித்தார். இந்த தேர்தலில் நல்ல மனிதர்களை பார்லிமெண்ட் அனுப்பக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு வாக்களிக்க நினைச்சிருக்கிற மக்களுக்கு நாங்க சொல்றோம் என்ன சொன்னா, மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தை அனுப்பணுமா நீங்க பார்லிமெண்ட்டுக்கு சிந்திங்க. இது உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கை பிரச்சனை. அடுத்த ஜெனரேஷன் நாசமா பேசுற மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு நீங்க வாக்களிச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பினா, ஜேஆர் ஜெயவர்தனைக்கு அந்த குடும்பத்துக்கு மக்கள் கல்லன்னு சொன்னாங்களா? பிரேமதாசர் குடும்பத்துக்கு மக்கள் கல்லன்னு சொன்னாங்களா? விஜயதுங்க குடும்பத்துக்கு கல்லன்னு சொன்னாங்களா? சந்திரிகாவோட குடும்பத்துக்கு யாரும் கல்லன்னு சொன்னாங்க, கலவண்டி சொன்னாங்களா? இல்ல. ஆனா மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கே கள்ள குடும்பம், இது ஒரு கள்ள கூட்டம் என்றே சொன்னாங்க. அவ்வளவு பேருக்கும் வழக்கு இருக்கின்ற போத்தலுக்கு, பார்சலுக்கு, சல்லி குஞ்சத்துக்கு தன்சால் போட்டு தின்ன கொடுத்த சில பேர் வாக்களிக்கிறீங்க. இனிமேல் இது செய்ய வேணும். 100 நாள் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஒரே ஒரு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. அவர் எங்கெங்க மிஸ்டேக் நடந்துச்சோ அந்த அவ்வளவு மிஸ்டேக் பசுந்தா சிறப்பாக நேற்று ஒராவராக மக்களுக்கு எத்தி வச்சாரு. மைத்ரிபால சிறிசேனுக்கு இன்ன வரைக்கும் யாரும் எந்த விதமான ஒரு சார்ஜோ பண்ணில்ல, ஒரு 5 காசு யார்கிட்ட எடுத்து பாருங்க. ஆனா மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு கள்ளன் என்ற பேரை சூட்டிருக்கு. அதனால இவன் பின்னுகால போற ஆட்களும் பெரிய அநியாயக்காரன். ஐக்கிய தேசிய கட்சி மூலம் அரசியலுக்கு பிரவேசித்து அதன் பின்னர் 15 வருடங்களுக்கும் மேல் பல அரசாங்கங்களில் அமைச்சு பதவிகளை வகித்த டக்ளஸ் தேவானந்தா தமிழ் மக்களுக்கான பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை பெற்றுக் கொடுத்திருக்கலாம் என வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு 18 தடவை பேச்சுவார்த்தைகள் நடத்தியது, தீர்வு திட்டம் ஒன்றை கையளித்தது. ஆகவே தீர்வு திட்டம் இல்லாமல் என்னத்தை கையளிக்க முடியும்? வடக்கு கிழக்கு மாகாணங்கள் இணைந்த ஒரு சமஷ்டி அரசு ஒன்று இலங்கை என்ற நாட்டுக்குள்ளே வேண்டும் என்பதுதான் நம்முடைய தீர்வு. வரைவை நீங்கள் தாருங்கள் என்றால் நாங்கள் கையளிக்க தயாராக இருக்கின்றோம். ஆகவே எங்களிடம் தீர்வு இல்லை என்றல்ல. டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வேண்டுமென்றே மக்களை திசை திருப்பி அவர் இப்பொழுது இவ்வளவு காலமும் UPFA ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் இருந்து வெளியேறி வந்து, வெத்திலையை விட்டு வெளியேறி வந்து அவர் எத்தனை புறப்படுத்தார்? 94ஆம் ஆண்டு தேர்தலில் சுயேட்சையாக நின்று UNPA பட்டியலில் சேர்த்துக் கொண்டு எலெக்ஷன் கேட்டவுடன் அங்கே போய் 113 பேருடன், அதாவது ஒரே ஒரு ஆசனம் தான் அதிகமாக இருந்தது, அதுவும் மலையகத்திலிருந்து போன திரு சந்திரசேகரனுடைய ஆசனம், EPDP ஆசனங்களை சேர்த்து சந்திரியா அம்மையார் ஆட்சி அமைக்க உதவியது. என்னத்தை செய்ய முடிந்தது? அதன் பின்னர் நீங்கள் பலருக்கு ஆதரவு கொடுத்தீர்கள். ஐக்கிய தேசிய கட்சி ரணில் விக்ரமசிங்க வந்த பொழுது 2 வருடம் 2 மாதங்கள் மட்டும் எதிர்கட்சியில இருந்தீர்கள். இவ்வளவு காலம் ஆளுங்கட்சியில இருந்தீர்களே, நீங்கள் என்னத்தை சாதித்தீர்கள்? நீங்கள் 94 இருந்து 2015 வரை 19 ஆண்டுகள் ஆளுங்கட்சியிலே, அதிலும் 15 வருடங்களுக்கு மேலே அமைச்சரவையிலே கேபினெட்டிலே இருந்துவிட்டு யாரை பார்த்து கேட்கிறீர்கள் தீர்வை செய்யவில்லை என்று? நீங்க செய்ய வேண்டியது நீங்கள் தானே. ஆகவே செய்ய முடியாமல் இப்பொழுது உங்களுக்கு தெரியும், ரோமாபுரி பத்தி எறிகின்ற பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம் என்ற கதையா இப்பொழுது அவர் வீணையை மீட்டுவதற்காக வந்திருக்கிறார். அதற்காக அந்த ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணு என்று எடுக்கலாமா என்ற முயற்சியிலே பைரத பிரயத்தினில் ஈடுபட்டிருக்கிறார். டக்ளஸ் தேவானந்தாக்கு மக்கள் நல்ல ஒரு பாடத்தை புகட்டுவார்கள். அவரையும் மஹிந்த ராஜபக்சவை வீட்டுக்கு அனுப்பியது போல வீட்டுக்கு அனுப்பி அவரை கொஞ்சம் ஓய்வெடுக்க பண்ணுவார்கள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச குருநாகலுக்கு வந்தார் என்றால் அவர் மெதமுல்லையிலிருந்து அம்பாந்தோட்டையிலிருந்து வர முடியுமாக இருந்தால் ஏன் யாழ்ப்பாணத்திலிருந்து சிவாஜிலிங்கத்தால் வல்வெட்டித்துறையிலிருந்து வர முடியாது என்ற கேள்வியை நான் அவர்களுக்கு எழுப்பியிருந்தேன்.
வவுனியாவில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ராய் ஜெயக்குமார் கலந்து கொண்டு வன்னி மாவட்ட அமைச்சர் தொடர்பில் கருத்து தெரிவித்தார். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச காலத்தில் அமைச்சர்களின் அச்சுறுத்தல்கள் அத்துமுறைகள் நடைபெற்றது உண்மை. இந்த 50,000 வீடமைப்பு திட்டத்தில் கூட தமிழ் மக்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள். தமிழ் மக்களுக்கு 100க்கு 13% வீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. சிங்கள மக்களுக்கு 100க்கு 75% வீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் மக்களுக்கு 100க்கு 113% வீடுகள் வீட்டு திட்டங்கள் காட்டிக் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் உண்மையான வீடு தேவைப்பட்ட முஸ்லிம் மக்கள் மிக கஷ்டத்தில் வீடில்லாத நிலையில் வாழுகிறார்கள். கடந்த மாதம் நேரியகுளம் பகுதிக்கு முஸ்லிம் கிராமத்துக்கு சென்றிருந்தோம். அவர்கள் கொட்டில்களிலும் தகர கொட்டைகளிலும் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். வீடு உள்ளவர்களுக்கு 2க்கு மேற்பட்ட வீடுகள் கொடுக்கப்பட்டுள்ளது. எனவே எல்லா முஸ்லிம்களுக்கும் அந்த அமைச்சர் சரிசமனாக தனது சேவையை செய்யவில்லை. குறிப்பிட்ட ஒரு வர்க்கத்தினருக்கு மட்டும் அப்படியான சேவையை செய்திருக்கிறார் என்பதை எனது கருத்து. ஆர்ப்பாட்டம் ஒன்றை கட்டுப்படுத்துவதற்கு வருகை தந்த வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகரவிற்கு மக்கள் இன்று எதிர்ப்பு தெரிவித்தனர். வீதி புனரமைக்கப்படாமையே இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டமைக்கான காரணமாகும். குருநாகல் கட்டுப்பிட்டிய இம்புல்கொட வீதியை புனரமைத்து தருமாறு கோரி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. குருநாகல் கண்டி பிரதான வீதியை மறித்து இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை போலீசாரினால் கட்டுப்படுத்த முடியாது போனது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகள் வருகை தந்து வீதியை புனரமைத்து தருவதாக எழுத்து மூலம் வாக்குறுதி வழங்க வேண்டும் என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். பின்னர் இந்த இடத்திற்கு வடமேல் மாகாண முதலமைச்சர் தயாசிரி ஜெயசேகர வருகை தந்தார். சம்பவ இடத்திற்கு வருகை தந்த வடமேல் மாகாண வீதி அபிவிருத்தி பணிப்பாளர் வீதியை புனரமைத்து தருவதாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கு வாக்குறுதி அளித்ததை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். அந்த தகவலோடு எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. எமது அடுத்த பிரதான செய்திகளை 10:45 எதிர்பாருங்கள். வணக்கம்.